அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இனி நம்ம பார்க்க போற திரைப்படத்துடைய விமர்சனம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 83 அப்படிங்கிற மூவி பத்தி நம்ம பேச போறோம். அண்ட் வந்து இந்த படம் வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு திரைப்படம். அதாவது 1983 ஐசிசி வேர்ல்ட் கப் 50 ஓவர் மேட்ச் மென்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் வந்து ஜூன் மாசம் ஃபுல்லா ஜூன் டு ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்சோடைய ட்ரூ ஈவெண்ட் பேஸ் பண்ணி தான் அந்த கதை வந்து வந்திருக்குது. ஆப்வியஸா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த கிரிக்கெட்டே வந்து ஒரு வாழ்நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகித்த ஏர்லி 90s லேட்டர் 90s அதுக்கப்புறம் ஏர்லி 2K கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கிரிக்கெட்டில் இந்த ஒரு 1983 நடந்த இந்த ஒரு ஈவெண்ட்டு நம்ம இந்தியாவில் முறையாக வேர்ல்டு கப் ஜெயிச்ச வருஷம். நம்ம கபில் தேவ் அவர்களுடைய, அதாவது மதிப்பிற்குரிய கபில் தேவ் அவர்கள் ஆல்ரவுண்டராக இருக்காப்புல அண்ட் பெஸ்ட் கேப்டன்சியும் அவர் தான். அவருடைய கேப்டன்சியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சோம். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நம்ம வந்து ஜெயிச்சோம். அதுவும் ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். விவிட் ரிச்சர்ட் அப்படிங்கிற பேட்ஸ்மேனை நம்ம தோக்கடிச்சு அந்த ஒரு தருணங்கள் வந்து எல்லாருக்குமே நேற்று நடந்த மாதிரி நல்ல ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் அதை வந்து ஒரு திரைப்படமா வந்து நமக்கு 2021 வந்து வெளியிட்டாங்க. அதை நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, நம்ம இப்ப ஐசிசி வேர்ல்டு கப்ல வந்து தோத்துட்டோம், ஆஸ்திரேலியாவோட நம்ம தோத்துட்டோம். அந்த இது வந்து ஒரு மாதிரி மனசுக்கு போட்டு நெருடலா இருந்துச்சு. ஆனா 1983 நமக்கான ஐடென்டிட்டிக்காக தான் நம்ம இந்த கிரிக்கெட் விளையாடணுங்கிற ஒரு மோட்டிவோட நம்ம அந்த கப்பை ஜெயிச்சோம். ஆனா இப்ப வந்து அந்த பர்பஸ்ல நம்ம கப்பு ஜெயிக்கணுமா அப்படின்னு இல்ல. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எப்படின்னா அந்த பிளேயர்ஸை நம்புறோம் ஒழிஞ்சு அந்த டீமை நம்ம நம்பல. ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்றதுன்னா எல்லா மேட்சுமே அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க. டக்குன்னு பார்த்தா ஃபைனல்ஸ்லேயே இல்லை செமிஃபைனல்ஸ்லேயே தோத்து போறாங்க. இதுதான் கடந்த 2 தடவையும் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாட்டே தான் வந்து 3 வாட்டியும் தோத்து போயிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேர்ல்டு கப்ல பாத்தீங்க அப்படின்னா 2015 பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ல தோத்து போயிருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2019 வந்து குவாலிஃபை ஆகாம தோத்துருவாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே ஜெயிச்சு ஃபைனலா தோத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்தியாவோட நிலைமை. ஆனா ஒரு காலத்துல இந்தியாவோட நிலைமை என்னன்னா, இந்தியாங்கிற டீமே பல பேருக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அங்க நடந்தது பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து அந்த மேட்சஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? இங்கிலாந்துல இருந்து 1983 இருக்க வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல நடந்துச்சு, அதுவும் லண்டன்ல நடந்துச்சு. அந்த மாகாணத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு டீமுக்கு பெரிதளவுல வரவேற்பு கிடைக்கல. இதுல பாத்தீங்கன்னா இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிஆர் மான்சிங் அவர் தான் வந்து நம்ம இந்தியன் டீமுடைய மேனேஜர். ஓகேங்களா? கபில் தேவ் வந்து கேப்டன், அதுக்கப்புறம் சுனில் கவாஸ்கர் வந்து வைஸ் கேப்டனா இருப்பாப்ல. நிறைய கிருஷ்ணமாச்சாரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் த பிசிசிஐ அவர் இருக்காப்ல. அவரும் வந்து ஒரு காலத்துல ஒரு பிளேயரா இருந்தவர் தான். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜர் பின்னி அவர்கள் வந்து இந்த படத்துல இந்த கதாபாத்திரத்துல இந்த ஈவெண்ட்ல மெயினான ஒரு பிளேயர். அவர் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்த இந்தியன் பிளேயர். ஓகேங்களா? அதாவது ஸ்காட்லாந்து வந்து பூர்வீகம். ஆனா வந்து அவர் வந்து பிறந்து வளர்ந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல, கர்நாடகா கிரிக்கெட் கவுன்சில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் மெம்பரா இருந்தவர், ஹெட்டாவே இருந்தவர். ஓகேங்களா? அவர் அந்த டைம்ல வந்து ஒரு பயங்கரமான மேட்ச் வந்து லீட் பண்ணி கொடுத்துருப்பாப்ல. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆப்வியஸா நம்ம தமிழ்ல இருந்து தமிழ் மண்ணு தமிழ் சிங்கம் கிருஷ்ணமாச்சாரியா, ஸ்ரீகாந்த் என்னும் சீக்கா அவர்கள் வந்து இப்ப வந்து மூக்கு மேல ராஜா அப்படின்னு சொல்லவர். அப்பயே மனுஷன் பயங்கர வைபா தான் இருப்பாப்ல. அதுவும் பட்டா பாக்கியம் படலைன்னா லேக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருப்பாப்ல. அந்த ரோல் யார் எடுத்து நடிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீவா அவர்கள். கபில் தேவோட ரோல் நடிச்சது யாருன்னா ரன்வீர் சிங். ஓகேங்களா? அவர் வந்து அப்படியே டிட்டோவா வந்து பாத்தீங்கன்னா கபில் தேவ் அவர்களுடைய ஃபேஸ் கட்லயே வந்து நடிச்சிருப்பாப்ல. அது மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா யஷ்பால் சர்மா, அதுக்கப்புறம் மதன்லால், இந்த மெயினான பில்லர். அந்த கடைசியா வந்து அந்த மேட்ச் நடக்கிறப்ப மெயினான பில்லரே யாருன்னா மதன்லால் தான். அவரோட ஓவர்ல தான் விவிட் ரிச்சர்ட் அவர்களை வந்து பயங்கரமா அவுட் ஆக்குனார் இல்லைங்களா? அதுதான் இப்ப வந்து இந்த மாதிரியான உண்மையான ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்து ஒரு அருமையான திரைப்படம். ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பயங்கரமா அடி வாங்கிருச்சு படம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து சும்மா ஓவராலா மேலோட்டமா சொன்னேன். இப்ப கதைக்குள்ள வரேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஆர் மான்சிங் அவர் தான் வந்து இந்த டீமோட மேனேஜர். அவர் வந்து இந்தியா மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தாரு. காரணம் என்னன்னா, கபில் தேவ் அவர்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அந்த அளவுக்கு ஒரு பேசும் பொருளா இருந்துச்சு. அப்போதைக்கு ஒரு டீம் தான் அவங்க ஜெயிச்சாங்க, ஈஸ்ட் ஆப்பிரிக்காங்கிறத. ஆனா அந்த டீம் கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கண்ட்ரியே கிடையாது. ஒரு மேடப் ஆஃப் சம் வந்து பிளேயிங் வச்சு அது ஒரு ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஜெயிச்சுட்டு தான் அவங்க அந்த ஃபைனல்ல அந்த ஐசிசியோட இதுல எலிஜிபிள் ஆனாங்க. ஓகேங்களா? பெருசா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்தியா வந்து ஃபைனல்ஸ் போவோம், ஐசிசி வேர்ல்டு கப் வந்து இந்தியா தான் போகுங்கிறதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்து ஒரு மேஜிக் வந்து பண்ணது யாருன்னா நம்ம கபில் தேவ் அவர்கள். அவர் வந்து 1983 175 ரன் அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று கிரியேட் பண்ணாரு. அப்பயே 175னா இப்ப நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ரன்னுக்கு சமமான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற பிச்சுக்கும் அப்ப இருக்கிற பிச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுவும் லண்டன்ல இருக்கிற பிச்சுக்கும் நம்ம இந்தியாவில இருக்கிற பிச்சுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் கிரிக்கெட்டே கதின்னு கடந்து வாழ்ந்து அதுலயே இருப்பாங்க. ஆனா நம்ம இதுல அப்படி கிடையாது.
பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். அதுலயும் நவாக்பூர்ல நடந்த ஒரு ரயட் வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய முன்னிலையில வருது. இந்த மாதிரி கம்யூனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ரயட் ப்ராப்ளம் சொல்லிட்டு அப்ப வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வருது. இந்திரா காந்தி அவர்கள் வந்து செமிஃபைனல்ஸ் இதுல வந்து இந்தியா நம்ம எலிஜிபிளா இருக்குங்கிறதுக்காக ஒரு விசிட் பண்ண வராங்க. இப்போ வந்து அந்த இன்சிடென்ட் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அது இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்தியன் டீமை வந்து விஷ் பண்ண போனாங்களா, அந்த இன்சிடென்ட் வந்து ஞாபகப்படுத்தி விட்டாங்க. ப்ராபபிளி நம்ம இந்தியா வந்து ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த நம்ம வந்து திருவிழா மாதிரி கொண்டாடணும். அதாவது இப்போ எப்படி மெரினா பீச்சு காலேஜ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து லைவ்ல வந்து போட்டு விட்டாங்களோ அதே மாதிரி அந்த ஆல் ஓவர் இந்தியாவில் சேட்டலைட் கனெக்ஷனோட ரேடியோ டெலிவிஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சென்சேஷனல் டாக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் மேட்சை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு கடுமையான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கடுமையான சுச்சுவேஷன். அப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரெகனைசேஷனே கிடைக்கல. இந்தியாங்கிறதுல எதுலையுமே நம்ம வந்து ஒரு அன்ஃபிட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெகனைசேஷன் டைமில் இருந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. பட் அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நம்மளும் ஒரு ஆளு தாண்டான்னு எல்லாருக்குமே காட்டுற விதமாக அந்த 1983 நடந்த வேர்ல்டு கப்பில் நம்ம வந்து சாம்பியன் ஆனோம். ஆப்வியஸ்லி சுனில் கவாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டார் பிளேயராக இருந்தாப்புல. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மதன்லால் வந்து பவுலிங்கில் பயங்கரமாக ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. ஃபீல்டிங்லேயும் சரி, பேட்டிங்லேயுமே சரி, பவுலிங்லேயுமே சரி, மூணுலேயுமே டாப் டக்கரு ஷார்ப்பு குக்கரு அப்படின்னா நம்ம ஆளு கபில் தேவ் ஐயா அவர்கள் தான். அவருடைய ஒரு கேப்டன்சியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதுலேயும் அவருக்கு வந்து அந்த டைமில் இங்கிலீஷ் பேச வராது, ஃப்ளூவன்சி கிடையாது. ஓகேங்களா, ஃப்ளூவன்சி இல்லை, இங்கிலீஷில் அவர் பேச தெரியாது. பேசிக்கலி அவர் வந்து பஞ்சாபி. அவர் யோசிக்கிறது வந்து இங்கிலீஷில் கன்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவார். அது என்னமோ தெரில, நம்ம ஸ்காட்லாண்டை சேர்ந்த நம்ம ராஜர் பின்னி அவர்கள் இருக்கார்ல, ராஜர் பின்னி அவர்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு மாதிரி அழுத்தமா சொல்றாரு. அது அவருக்கு உள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. செமிஃபைனல்ஸுக்கு போறதுக்கு மெயின் காரணமா இருந்தவர் ராஜர் பின்னி தான். அதாவது ஆட்ட நாயகனா வந்து பண்ணி ஆஸ் அ கேப்டனுக்கு அவர் வந்து மரியாதை கொடுத்த விதம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு போல்டான கேப்டன்சி. அப்ப இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த கேப்டன்சியை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்ப என்னன்னா சமமான பிளேயர், சக பிளேயர், அதாவது ஒரு சீனியர் பிளேயரை வந்து ஒருத்தர் வந்து டாமினேட் பண்ணி ஓவரா வந்து சில ஸ்லெட்ஜிங்லாம் பண்ணுவார். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு பிளேயரே ஆகக்கூடிய தகுதி இல்லாத ஒருத்தர் இன்னொருத்தரோட ரெக்கார்டை முறியடிச்சது இந்த உலகம் கொண்டாடிட்டு இருக்க காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஈகோவும் கிடையாது, எந்த ஒரு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆணவம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சட்டிலான முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக அது வந்து கடந்து போயிருப்பாங்க. இப்போ இருக்கிற கிரிக்கெட் வேர்ல்டுக்கு இருக்கிற பாலிடிக்ஸும் அப்போ வந்து கிரிக்கெட்டுக்கு பாலிடிக்ஸுங்கிறது கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் ஸ்போர்ட் அப்படின்னு இருந்துச்சு. அது வந்து ஸ்போர்ட்டாக தான் இருந்துச்சு. நாளடைவில் இப்போ வந்து அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2008ஆம் ஆண்டுலேருந்து கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பெட்டிங்லாம் போடுவாங்க, புக்கிங் பண்ணுவாங்க, புக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, பெட்டிங் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே வந்து லைவாக பெட்டிங் பண்ண வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஒரு ஆப் வந்து நம்ம கையில் ஒன்று இருக்கும். அந்த ஆப்பில் வந்து ஒரு 11 பேர் டீமை செலக்ட் பண்ணணும். அந்த இதுலேருந்து நம்ம என்னது கேப்டன் இவன் தான், வைஸ் கேப்டன் வந்து யாராவது நல்லா ஆடினாங்கன்னா அந்த ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காசு வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ நம்ம தோத்துட்டோம்னா 1% எடுத்துப்பான், ஜெயிச்சிட்டோம்னா 4 அதோட 4 மடங்கு நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பெட்டிங் மாதிரி தான். ஆனால் இதனால வர லாபம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில். எத்தனை கோடினா 2000 கோடி. இப்போ இருக்கிற இந்த ஐசிசி வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சா 33 கோடி, ஆனால் தோத்துட்டா 2000 கோடி வந்து நம்மளால சம்பாதிக்க முடியும். அதாவது சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்திலே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தோத்துறாங்க, வேணும்னே தோக்குறாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்ப இருந்த சுச்சுவேஷன் எப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமா ஐயோ நம்ம நாட்டுக்காக விளையாடணுங்கிற ஒரு பேட்ரியாட்டிசம்காக தான் இந்த ஸ்போர்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, பேட்ரியாட்டிசமோட நம்ம இந்தியாங்கிற ரெப்ரசென்ட் பண்ணி தான் இத்தனை 100 கோடி மக்களுக்கு மத்தியில் நம்ம வந்து ஒரு 11 பேர் போகிறோம். நம்ம 11 பேர் கையில் தான் இந்த 100 கோடி மக்களுடைய கௌரவம் அடங்கியிருக்குங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க அப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க. 2011 பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எறாங்க. 2011 பெட்டிங்ஸ் எல்லாமே இருந்தது தான். ஆனால் அப்போ ஒரு சரியான கேப்டன்சி இருந்துச்சு, ஒரு வலுவான கேப்டன்சி. எனக்கு இந்த டீம் தான் சார் வேணும்னு மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிசிசிஐ நிறுவனத்துக்கிட்ட பேசுனாங்க. அப்போ நம்ம டீம் செலக்டராக யார் இருந்தா அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி சீக்கா அவர்கள் இருந்தார். அது ஒரு கோல்டன் எராவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஒரு விஷயம் இங்கே இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்போ கிரிக்கெட்டில் வந்து கிரிக்கெட்டை தாண்டி விளம்பரத்திலே சம்பாதிக்கிறாங்க. கோடிக்கணக்கில் விளம்பரத்தில் வாங்குறாங்க. ஒரு 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 செகண்ட் கணக்கில் ஒரு 30 செகண்ட் 40 செகண்டில் வரக்கூடிய ஆட்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. நம்ம பேட்ரியாட்டிசத்துக்காக விளையாடுறோம், பேஷனுக்காக விளையாடுறோங்கிற இதெல்லாம் இல்லாமல் ஃபேம் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி விளையாண்டா நமக்கு என்ன, இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து விளையாண்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கில் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அது வந்து தயவு செஞ்சு பிசிசிஐ அது
எப்படி சொல்றது, பிசிசிஐக்கு முன்னிலையில நம்ம வந்து வச்சு இதுக்கு வந்து பெருசாக தீர்வு காணணும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, பழைய பிளேயர்ஸே அந்த 2015 2019 காலகட்டத்தில் விளையாண்ட பிளேயர்ஸே வந்து இந்த 2023 போட்டுக்கலாமே அப்படின்னு கூட நமக்கு தோணுச்சு. பட் இந்த 1983 நடந்த இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயிச்சோம்ல, இந்தியாவிலே மொதல் வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயிச்சோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப், அதாவது இந்தியாவுக்கு மொதல் வேர்ல்டு கப்பாக நம்ம ஜெயிச்சோம்ல, அந்த டைமில் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. ஆனால் அந்த பிளேயர்ஸ்குள்ள ஒரு வைராக்கியத்தை வச்சு அந்த கபில் தேவ் அவர்களுடைய ஒற்றை மனிதன் முயற்சியோட நம்ம வந்து அந்த கப்பை ஜெயிச்சோம். ஓகேங்களா, இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தருணத்தை தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிறோம். அண்ட் வந்து ஓவராலாக இந்த படம் வந்து நல்லாவே வந்திருக்க வேண்டியது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021 பார்த்தீங்க அப்படின்னா ரெட்சி இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. லேட்டராக வந்து 24 டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2021 பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 225 270 கோடி பட்ஜெட்டு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் எஸ்டிமேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 193 கோடி வந்து எஸ்டிமேட் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நிறைய ஃப்ளாப்புங்க. இந்த படம் பயங்கரமான ஃப்ளாப்பு, பயங்கரமான டிசாஸ்டருங்க இது. ஆனால் இந்த படம் பேன் இந்தியன் லெவலில் இருந்த படம். பட் லேட்டரா வந்து இப்போ எல்லாரும் ஓடிடியில் பார்க்கும் பொழுதோ, ஓடிடியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படம் இருக்கு. இந்த படம் வந்து ரெண்டு படம், இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சி நல்ல ஒரு திரைப்படமாக வந்து எல்லாருமே அங்கீகரிச்சிட்டாங்க. அதனாலே என்னமோ இந்த வேர்ல்டு கப் வெறி ஏற்றுறதுக்காகவும் இந்த 83 திரைப்படத்தை வந்து நிறைய சேனல்ஸில், அதாவது ஸ்டார் டெலிவிஷன்லேருந்து, ஸ்டார் நெட்வொர்க்கோட சேனல்ஸ்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. எம்எஸ் டோனி த அன்டோல்ட் ஸ்டோரி அதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை விட இந்த எம்எஸ் டோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக். ஓகேங்களா, ஆனால் இந்த 83 திரைப்படம்ங்கிறது அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வர்ற ஒரு ஃபிலிம். ஓகேங்களா, அந்த ஈவெண்ட்டோடைய ஒரு ரீக்ரியேஷன். ஓகேங்களா, எப்படியெல்லாம் அது நடந்துச்சுங்கிறத ரொம்ப நமக்கு வந்து அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, 25ஆம் தேதி ஜூன் மாதம் 1983 நடந்த இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து, அதாவது அந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச். அந்த ஃபைனல்ஸ்லேருந்து மதன்லால் அவர்களுடைய விக்கெட் டேக்கிங்லேயும் கபில் தேவ் அவர்களுடைய எக்ஸ்ட்ராடினரியான ஃபீல்டிங்லேயும் வந்து பயங்கரமாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரி ஒரு கதாபாத்திரம்னா வச்சுங்களேன், அந்த படத்துக்கு ஒரு வில்லன் மாதிரி நம்மளே வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி, எப்படி சொல்றது, பயம் இல்லை, ஆஹா இவன் பயங்கரமாக விளாட்றான்டா, அவன் பயங்கர அக்ரெசிவான பிளேயர்ஸாக இருப்பாங்க. அங்கே வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிறவங்களாம் எல்லாம் மாட்டு கணக்கில் உயரமாக இருப்பாங்க, 7 அடி இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிளேயர்ஸை நம்ம வந்து அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு மலை மாடு மட்டும்தான் இருக்கும். அந்த யாருன்னா அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா விவிட் ரிச்சர்ட் அவர் தான் அந்த இடத்துல வந்து பெரிய ராஜா. அந்த மலையை சாய்ச்சதுக்கு அப்புறம் வேற லெவல்ல வந்து நம்ம இந்தியா வந்து முன்னோக்கி போயிட்டே இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெஹராத்தோ சாங் அதை கேட்கும் பொழுது உள்ள இருக்கிற வந்து அப்படியே நாடி நரம்பு எல்லாம் புடைச்சிக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஒரு செலிப்ரேஷன்ல வரும். இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தன் அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக வந்து ஒரு சுருட்ட முடி போட்ட ஒரு சின்ன பையன், நானும் இந்த இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வர்றப்ப ஆப்வியஸாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்போம் சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை அப்படி லைட்டாக கொண்டு போயிருப்பாப்ல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேமியோ ரோலாவே வந்து ரியல் கபில் தேவ் இந்த இடத்துல வருவாப்ல. அதாவது 175 ரன் அடிச்சிருப்பாப்ல, இல்லை வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் எல்லாம் வரிசையாக விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கும். இவர் பாட்டு குளிச்சுட்டு இருப்பாப்ல. குளிச்சுட்டு இப்படி வெளில வருவாப்ல. பார்த்தா எல்லாருமே விக்கெட் இதை பண்ணிட்டாங்க, லூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் போகணும், விக்கெட் இழந்துட்டோம், நீங்கள் தான் போகணும்னு சொல்லிட்டு தலைவன் வெறித்தனமா அடிப்பாப்ல அந்த மேட்ச்ல. அப்போ வந்து ஒரு மேட்ச் ஒரு 6 அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் கபில் தேவ் வந்து கேட்ச் பிடிச்சி வெல் ஷாட் கபில் தேவ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பண்ணியிருப்பாப்ல. அது வந்து கேமியோ வரலாற்றுலேயே ரொம்ப ஒரு ஃபிக்ஷன், அதாவது தன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதில் தானே வந்து ஒரு கேமியோ வர்றது அப்படிங்கிறது இதுவே முதல் முறை. நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை ஏன் ஃப்ளாப் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் மேபி அது ஒரு இன்டர் பாலிடிக்ஸ் நடந்து அந்த படத்தை வந்து பெருசாக ப்ரமோட் பண்ண விடாமையோ, இல்லை அந்த படம் வந்தால் பெருசாக யாரும் ரசிக்கும்படியாக யாருக்கும் இல்லாதபடியோ இருந்திருக்கலாம். பட் ரன்வீர் சிங்கும் ஒரு நல்ல நடிகர் தான். நம்ம தமிழ் சினிமாவில் ஜீவா அவர்களும் நல்ல நடிகர் தான். என்ன கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாப்ல. ஆனால் இந்த மாதிரி நல்ல கதை தேர்வோட நல்ல கதாபாத்திரத்தை எடுத்து நடித்தப்ப நல்ல படம் தான். ஆனால் நம்ம வந்து சரியாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இன்னும் இருக்குது. ஸோ இனிமேல் ஒரு நல்ல திரைப்படம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இந்த ஓடிடி தளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப உதவுகரமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஓடிடியில் வர்றப்ப தான் வந்து நமக்கு தெரியுது, ஓ இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி காட்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அது வரைக்கும் நம்ம தேட்டரில் பார்க்குறோம், அவ்வளோதான். படம் நல்ல ஸ்டாரான படம் வந்தால் வசூல் அடிச்சிடும். சின்ன படமாக இருந்தால் ஓடிடியில் பார்த்து அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால்
சினிமா அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கனாலும் பெரிய படமாக இருந்தாலும் சரி சின்ன படமாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது போக நம்ம ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தை வந்து தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. பட் செம்ம ஃப்ளாப்புங்க. அந்த படம் பயங்கரமான ஒரு டிசாஸ்டரான ஒரு ஃப்ளாப்பு. ஆனால் இந்த படத்தை இப்போ திருப்பி ரீரிலீஸ் பண்ணால் மேபி போட்ட காசு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான படம். நீங்களும் ஒரு வாட்டி உட்காந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.